أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء تؤتي أكلها كل حين بإذن ربها ويضرب الله الأمثال. وقال نبينا صلى الله عليه وسلم الإسلام يعلو ولا يعلى صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. சந்தைக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியவருடைய சகோதரர்களே, புனிதமிக்க இந்த ஜமாதுல் அவ்வலுடைய மாதத்தின் இரண்டாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் மனித குலத்தை நேரான வழியில் செலுத்துவதற்காக இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை தேர்வு செய்து நபிமார்கள் வழியாக, வேதங்கள் வழியாக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். இஸ்லாமிய மார்க்கமும் அதை எடுத்து சொன்ன நபிமார்களும் அதை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களும் ஒவ்வொரு காலங்களில் பல்வேறு விதமான சிக்கல்களை, சிரமங்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டே வருவது நாம் எல்லாம் அறிந்த ஒரு விஷயம். காய் உள்ள மரம் கல்லடி படும் என்ற ஒரு சொல் தமிழிலே உண்டு. காயுள்ள மரத்தை நோக்கித்தான் கல்லை வீசுவார். சத்திய மார்க்கமாக இஸ்லாம் இருப்பதால் ஒவ்வொரு காலத்திலும் வரக்கூடிய அசத்தியவாதிகள் இஸ்லாத்தை நோக்கி கற்கள் என்றால் தவறான பிரச்சாரங்களை, அவதூறுகளை, தவறான கருத்துக்களை, பொய்யான விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புவதை, பேசுவதை நாம் பார்த்துக் கொண்டே வருகிறோம். இப்ப இஸ்லாத்திற்கு பல்வேறு சோதனைகள், இஸ்லாத்தை பரப்பிய நபிமார்கள், அல்லாஹ்வுடைய தூதுவர்கள், அவர்களும் பல சோதனைகளை எதிர்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த பல்வேறு பிரச்சனைகள் வேறு. தனிப்பட்ட பர்சனல் லைஃப், குடும்ப வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை பெருமானால் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இஸ்லாமிய ஏகத்துவ பிரச்சாரத்தை பெருமானார் முன்னெடுத்த போது அவர்களுடைய பெரிய தந்தை அபூ லஹப் கடுமையாக எதிர்த்தார். இஸ்லாத்தின் பெரிய எதிரிகளில் ஒருவர் அபூ லஹப். அபூ ஜஹலுக்கு நிகராக முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் பெரும் தலைவலியாக இருந்தவர் அபூ லஹப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 மகள்களை அபூ லஹப்னுடைய 2 மகன்களுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள். ஏகத்துவ பிரச்சாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்த போது பெருமானாரை முடக்கும் விதமாக அபூ லஹப் என்ன செய்தார்? 2 மகன்களை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகள்களையும் விவாகரத்து செய்ய சொன்னால் அவர்கள் விவாகரத்து செய்துவிட்டார்கள். தந்தையுடைய பேச்சை கேட்டு வாழ வேண்டிய வயதில் 2 பெண் மக்களும் பெருமானாரின் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார்கள். ஏற்கனவே வீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும், திருமண வயதை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கணவன் இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்களுக்கும் சண்டை சச்சரவு இல்லை. ஏகத்துவ பிரச்சாரத்தை காரணமாக சொல்லி, ஒரு அர்த்தமில்லாத ஒரு காரணத்தை சொல்லி தன்னை பர்சனல் ரீதியாக முடக்க வேண்டும் என்ற தீய நோக்கத்தில் அபூ லஹப்னுடைய இந்த செயல் பெருமானாருக்கு எவ்வளவு தூரம் ஒரு மன உளைச்சலை தந்திருக்கும் என்பதை ஒரு தந்தையாக நாம் யோசித்தால் நமக்கு அதனுடைய வலியும் வேதனையும் புரியும். 2 மகள்கள் வாளா வெட்டியாக தன் வீட்டில் வந்து நிற்கிறார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன ரீதியாக எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார். இப்படி எத்தனையோ சோதனைகள் பெருமானாருடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த மகள் ஸைனப் ஹிஜ்ரத் செல்லும் போது அவர்களை ஒருவர் தாழ்த்தி விடுகிறார். அவர்கள் கர்ப்பமாக இருந்தார்கள். கீழே விழுந்தவர்களுக்கு கடும் காயம், இரத்தப்போக்கு கூட ஏற்பட்டது. பெருமானாருக்கு ஏற்பட்ட சிரமங்கள், துன்பங்கள் அவர்களோடு நிற்கவில்லை, அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அந்த சிரமங்கள் தொடர்ந்தியது. சத்திய மார்க்கம் இஸ்லாம் என்று பல்வேறு சோதனைகளை தாண்டித்தான் இந்த உலகத்தில் தொடர்ந்து அது வெற்றி நடை போட்டுக் கொண்டே இருக்கிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான் சூரா இப்ராஹீமில், அலம் தர கைஃப வரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் த்வய்யிபா. அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? கலிமா த்வய்யிபாவிற்கு உதாரணம் எப்படி என்றால் ஷஜரத்தின் த்வய்யிபா, ஒரு மனமிக்க நல்ல மரத்தை போன்று. இஸ்லாம் என்ற கலிமா என்ற ஏகத்துவ சித்தாந்தம் ஒரு பரிசுத்தமான ஒரு நல்ல மரத்தை போன்று. அஸ்ருஹான் சாபித்தும் பருவம் சித்தமா, அதனுடைய வேர் இந்த பூமியில் ஆழமாக பதிந்திருக்கிறது. அதனுடைய கிளைகள் வானளாவிய அளவில் உயர்ந்து இருக்கிறது. வானம் வரைக்கும் இஸ்லாம் என்ற மரத்தின் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா உதாரணத்தின் வழியாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். இஸ்லாம் என்ற மார்க்கம் இந்த உலகத்தில் எத்தனையோ எதிர்ப்புகளை, எதிரிகளை சந்தித்தது. காலித் பின் வலீத் உஹதுடைய யுத்தத்திற்கு காபிராக இருந்து முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்த காரணமாக இருந்தவர் காலித் பின் வலீத். பின்னாட்களில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அம்ர் இப்னு ஆஸ், அபூ சுஃபியான், தல்ஹத், உஸ்மான் இப்னு தல்ஹா, உமாமா இப்னு உஸார், சுஹைல் இப்னு அம்ர், இக்ரிமா, அபூ ஜஹல், வரலாறு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்தில் அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா இஸ்லாத்தில் தழுவினார். எத்தனை உதாரணங்கள் வரலாறு முழுக்க நிறைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்தவர்கள் பின்னாட்களில் இஸ்லாத்தின் ஆதரவாளர்களாக, இஸ்லாத்தின் பாதுகாவலர்களாக மாறிப்போனார்கள் என்பதை நாம் வரலாற்றின் வழியாக பார்க்கிறோம். நிகழ்காலத்தில் இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்ற ஒரு திரைப்படம் எடுக்க அர்னால்டு வேண்டூர் நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு வலதுசாரி அரசியல்வாதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தவறான பல்வேறு விஷயங்களை அவதூறாக, குறிப்பாக அவர்களுடைய திருமண வாழ்க்கையை கொச்சைப்படுத்தி எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் உலகம் முழுக்க கடும் எதிர்ப்புகளை சந்தித்தது. கடுமையான பல நாடுகளின் போராட்டங்கள், கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இந்த போராட்டத்தில் அவர்கள் கொல்லப்பட்டார். இதையெல்லாம் பார்த்த அர்னால்டு வேண்டூர் அந்த படத்தை எடுத்த இயக்குனர் யோசிக்கிறார், முஹம்மது நபியின் மீது நாம் ஒரு கால் புணர்ச்சி இப்படி ஒரு படத்தை எடுத்தோம், ஆனால் இந்த அளவிற்கு இந்த மக்கள் எதிர்க்கிறார்கள், என்ன காரணம்? நபியின் வாழ்க்கையை படிக்க ஆரம்பித்தார். கடைசியில் அவர் இஸ்லாத்தை தழுவினார். இந்த நூற்றாண்டில் நடந்த விஷயம். இப்படி வரலாறு நிறைய எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தவர்கள், எதிரிகள், கடைசியில் இஸ்லாத்தை சிறந்த மனதோடு படிக்க முற்பட்ட போது அவர்களை இஸ்லாம் 2 கரங்களை நீட்டி ஆற தழுவி கொண்டதை நாம் பார்க்கிறோம். அன்றைய பெரியவர்களே, முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் உண்மை முஸ்லிம்களாக வாழும் போது நிச்சயமாக எல்லா காலங்களிலும் அவர்களால் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். எல்லா காலங்களிலும் சோதனைகள் முஸ்லிம்களுக்கு வருகிறது, இஸ்லாத்திற்கு வருவது. இந்த வரலாற்றை எடுத்து பாருங்கள். முஸ்லிம்களின் எண்ணிக்கை எந்த ஒரு வருஷமும் குறைந்த பாடில்லை. வருஷம் 2 பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகலாம். நசீப் இல்லாதவர்கள், இஸ்லாத்தை பற்றி சரியாக விளங்காத, புரியாத, அற்பமான காதல் போன்ற கத்திரிக்காய் போன்ற விஷயங்களுக்காக இஸ்லாத்துக்குள்ளே வந்தவர்கள் அதனுடைய மகத்துவம் புரியாமல் ஒரு கட்டத்தில் அதை விட்டு வெளியே செல்லலாம். ஆனால் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை புள்ளி விவர அடிப்படையில் நாம் பார்க்கும்போது கிபி 7ஆம் நூற்றாண்டு தொடங்கி 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நபியின் காலத்தில் ஒரு 1.5 லட்சம் இருந்த அந்த எண்ணிக்கை இன்றைக்கு உலகளாவிய அளவில் 180 கோடி சில்லறை முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
உலகத்தில் நடமாடக்கூடிய 4 நபர்களில் ஒருவர் முஸ்லிம். இந்த பிரமாண்டமான எண்ணிக்கையை நோக்கி ஒவ்வொரு கட்டத்திலும் காலத்திலும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. முஸ்லிம்கள் ஆங்காங்கே சில துன்பங்களை அடைந்தாலும் இஸ்லாமிய வளர்ச்சி என்பது, இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களின் சதவீதம் என்பது ஒருபோதும் குறைவதில்லை. சமீபத்திய ஆய்வு என்ன தெரியுமா? பிரிட்டன், யூகே, இங்கிலாந்து கடுமையாக இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தது. இன்றைக்கு இங்கிலாந்தினுடைய முக்கியமான பொறுப்புகளில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் யூகேவிலே இஸ்லாம் வேகமாக வளர்ந்து வருவதாக புள்ளி விவரங்கள் சொல்லி காண்பிக்கின்றன. அன்றுக்குரிய பெரியவர்கள், ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். ரோமர்களை எதிர்த்து சஹாபாக்கள் போர் செய்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. ரோமர்கள் தோற்று போகிறார்கள். அந்தோக்கையாவை நோக்கி அந்த படை அப்படியே நகர்ந்து சென்று ஹிரக்கல் மன்னனை சந்திக்கிறது. ஹிரக்கல் மன்னன் தன் படைகளை பார்த்து கேட்கிறார், அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களை விட நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறீர்கள், இருந்தும் உங்களுக்கு ஏன் தோல்வி ஏற்பட்டது? தோல்விக்கு என்ன காரணம்? மன்னன் கேட்கிறார். அந்த படையிலிருந்து ஒரு வயோதிகர் சொல்வார், நாங்கள் அவர்களை பார்த்தோம். அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அன்னஹும் யகூமுன லைல வ யஸூமுன நஹார். இரவில் அவர்கள் நின்று வணங்குகிறார்கள், பகலில் நோன்பு வைக்கிறார்கள். வ யூஃபூன பில் ஆஹத், வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்கள். வ யஅமுருன பில் மஅரூஃப், நன்மைகளை ஏவுகிறார்கள். வ யன்ஹவுன அனில் முன்கர், பாவமான விஷயங்களை தடுக்கிறார்கள். ஆனால் நம் மக்கள், நம் படைகள் என்ன செய்கிறார்கள்? மது அருந்துகிறார்கள், விபச்சாரம் செய்கிறார்கள், பொய் பேசுகிறார்கள், வாக்குறுதிகளை, ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள் என்று தன்னுடைய உண்மை நிலையை அந்த வயோதிகர் சொன்ன போது மன்னர் சொன்னார், அந்த ஹிரக்கல் மன்னன் சொன்னான், அந்த சபக்தனி, நீ சொல்வது உண்மைதான். அந்த முஸ்லிம்கள் வெற்றி பெறுவதற்கான காரணம் தேர்தலான வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கையை பின்பற்றுவதன் காரணமாக அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது என்று மன்னர் அந்த தகவலை ஒப்புக்கொண்டது மட்டுமல்ல, வெற்றிக்கான காரணம் முஸ்லிம்களின் தேர்தலான வாழ்க்கை என்பதையும் அவர் கோடிட்டு காண்பிக்கிறார். அன்றைக்குரிய பெரியவர்களே, முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்தால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் இஸ்லாம் அப்படிப்பட்ட சூட்சுமங்களை, வெற்றிக்கான மந்திரங்களை தனக்குள்ளே வைத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வஇன்னல் இபாத இதா அஸாஊனி, நிச்சயமாக அடியார்கள் என்னை வழிபட்டு நடந்தார், அவ்வல்து குலூப முலூகிஹி, அவர்களுடைய ஆட்சியாளர்களை, அவர்களுடைய உள்ளங்களை நான் திருப்பி விடுவேன். எப்படி? பிர்ரஹ்மத்தி வர் ரஹ்மா, இரக்கத்தோடும் கருணையோடும் நடந்து கொள்ளும் விதமாக அந்த முஸ்லிம்களின் ஆட்சியாளர்கள் உள்ளங்களை நான் திருப்பி விடுவேன். ஒருவேளை முஸ்லிம்கள் எனக்கு மாறு செய்தால், முஸ்லிம்கள் எனக்கு மாறு செய்து வாழ்ந்தால், நான் இந்த ஆட்சியாளர்கள் உள்ளங்களில் கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி விடுவேன். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்வதாக நபிகள் சொல்லி காண்பிக்கிறார். எனக்கு மாறு செய்து வாழ்ந்தால் அவர்களை ஆளக்கூடிய ஆட்சியாளர் உள்ளத்திலே முஸ்லிம்கள் மீது வெறுப்பையும் கோபத்தையும் நான் ஏற்படுத்தி விடுவேன். அந்த ஆட்சியாளர்கள் முஸ்லிம் மக்களுக்கு தொல்லைகளை கொடுப்பார்கள், வேதனைகளை தருவார்கள். இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. நபியுடைய வார்த்தையோடு இந்த சமகாலத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்தால், ஆட்சியாளர்கள் உள்ளத்தில் நம்மை பற்றி உண்டான வெறுப்பு இருக்கிறது, எந்த காரணமும் இல்லாமல் கோபம் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? எந்த காரணமும் கிடையாது. முஸ்லிம்கள் இன்றைக்கு 100% அல்லாஹ்வை அஞ்சி வாழ்தல் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு மஹல்லாவில் 100 நபர்கள் இருக்கிறார்கள். அதிகாலை சுபுடைய தொழுகையில் பாருங்கள், 10 பேர் நிற்பாங்க, மீதம் 90 பேர். எத்தனை வீடுகளில் சுபுக்கு பாங்கு சொன்னால் விலக்கு ஏறுகிறது. இந்த மாற்றம் நம்மிடம் வராத வரைக்கும் நமக்கு எதிரான சோதனைகளும் துன்பங்களும் ஒருபோதும் நிற்காது. முஸ்லிம்கள் அபூபக்கர் உமரை போன்ற ஆட்சியை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அந்த சஹாபாக்களை போன்று வாழ்வதற்கு தயாராக இல்லை. எப்படி மாற்றம் வரும்?
தவறுகளை நம்மிடம் வைத்துக் கொண்டு நமக்கு சாதகமான ஆட்சி மாற்றும் சூழல் வர வேண்டுமானால் அப்படி எதிர்பார்த்தால் நிச்சயமாக வராது. அல்லாஹ்வுடைய நியதி. சஹாபாக்கள் எல்லா காலங்களிலும் 99% வெற்றி கிடைத்தது. காரணம் என்ன? 100% அவர்களிடம் குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்க்கை இருந்தது. அன்பிற்குரிய பெரியவர்கள், இன்றைக்கு வெறுப்புணர்வுக்கு, இஸ்லாத்தின் மீதான வெறுப்புணர்வுக்கு 2 காரணங்கள். ஒன்று, இஸ்லாத்தின் மீது உண்டான பொறாமை, அது மறுக்க முடியாத ஒரு காரணம், காழ்ப்புணர்ச்சி. ஏனென்றால் இஸ்லாம் அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை தனக்குள்ளே வைத்திருக்கிறது. வர்ணாசிரமத்துக்கு எதிரான ஒரு கோட்பாடு இஸ்லாத்துக்கு சொந்தமாகும். சனாதனத்துக்கு எதிரான ஒரு கோட்பாடு இஸ்லாத்துக்கு சொந்தமாகும். சனாதனம் என்பது என்ன? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒன்று சனாதனம். சிறப்பு ரீதியாக உயர்வு தாழ்வை வலியுறுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம் சனாதனம். ஆனால் இஸ்லாமிற்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. இஸ்லாத்தின் சிறப்பை கொண்டு உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. உயர்வு தாழ்வு இருக்கிறது. எதை அடிப்படையாக கொண்டு? தக்வாவை அடிப்படையாக கொண்டு. குர்ஆனும் ஹதீஸும் தக்வாவை மையப்படுத்துகிறது. யார் அதிகமாக உங்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவர் உங்களில் உயர்ந்தவர், சிறந்தவர். தக்வாவை இஸ்லாம் மையப்படுத்துகிறது உயர்வு தாழ்வு என்பதற்கு. பிறப்பை, தன் பதவியை, தன்னுடைய படிப்பை அடிப்படையாக கொண்டு யாரும் உயர்வு தாழ்வு என்று இஸ்லாத்துக்கு அறவே கிடையாது. இந்த அடிப்படையில் இஸ்லாத்தின் மீது குறிப்பிட்ட சமூக மக்கள் வெறுப்பு கொள்வதற்கு காழ்ப்புணர்ச்சி முதலாவது. இரண்டாவது, முஸ்லிம்களிடம் பெருகி வரக்கூடிய பண ஆசை, பதவி ஆசை. இதன் மூலமாக எதிரிகள் உள்ளத்தில் அல்லாஹு தஆலா வெறுப்பை ஏற்படுத்துவான். இதை நபிமொழிகள் நமக்கு உணர்த்துகிறது. எப்படி? ஒரு காலம் வரும், பெருமானார் சொல்கிறார், ஒரு காலம் வரும், இந்த காலத்தில் எல்லா சமூக மக்களும் உங்களுக்கு எதிராக உங்களை நோக்கி வருவார்கள். எப்படி? ஒரு உணவு தட்டு, ஒரு விருந்து தட்டை நோக்கி எல்லோரும் பாய்வது போல பாய்ந்து வருவதால் உங்கள் மீது எல்லோரும் பாய்வார்கள். கிறிஸ்தவர்கள், யூதர்கள், காபிர்கள், முஸ்லிம்கள், மஜூசிகள், நெருப்பி வரக்கூடிய மஜூசிகள், எத்தனை அமைப்புகள் இயக்கின்ற உலகத்தில் இருக்கிறது. எல்லோரும் முஸ்லிம்களை ஏதோ ஒரு விஷயத்தில் வெறுக்கிறார்கள், எதிரிகளாக கருதுகிறார்கள், அல்லது கருத்திய ரீதியாக அவர்கள் ஒரு பொய்யை உண்மை என நம்பிக்கொண்டு இஸ்லாத்தை, முஸ்லிம்களை எதிர்ப்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த உலகத்தில் செய்யப்படும் கருத்து பரிமாற்றம், ஐடியாலஜிக்கல் வைலன்ஸ், கருத்து வன்முறை. முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், அவர்கள் தேசத்திற்கு ஆபத்தானவர்கள், அமைதிக்கு எதிரானவர்கள், இது எல்லாமே பொய் பிரச்சாரம். இந்த பொய்யான பிரச்சாரங்களை நம்பக்கூடிய மக்கள், அதை உண்மை என்று நினைக்கக்கூடிய மக்கள் முஸ்லிம்களை ஒரு வெறுப்பு கண்ணோட்டத்தோடு பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். தமிழகத்தில் சூழல் இன்றைக்கு மாறிக்கொண்டே வருகிறது. பல இடங்களில் தாயினா வீடு கிடையாது. ஏங்க? இல்ல, நமக்கு நான்வெஜ் ஒத்துக்காது. எவ்வளவு நாசுக்காக சொல்கிறார்கள். நான்வெஜ் ஒத்துக்காது, நான்வெஜ் புறங்கிற தாய்மார்களை எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற அர்த்தம். எனக்கு தெரிந்த ஒருத்தர் பாய் பில்டிங்ல கடை வச்சு சம்பாதிக்கிறார். அவர் சொந்த வீடு வச்சுட்டா, அவர் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர். பாய்க்கு வீடு கேட்டா இல்லைண்ட, ஏன்னு கேட்டேன். நான்வெஜ் எடுத்துக்கிட்ட இன்றைக்கு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவதை போன்று இத்தனைக்கு ஒரு நடுநிலையான சிந்தனை கொண்டவர். ஆனா என்ன சொல்றாரு? அடனை குடியிருக்கிறது நீ, கடவுள் எங்க, சம்பாதிக்கிறது எங்க? முஸ்லீம்கள் இருந்த ஏரியாவில் பாயுடைய பில்டிங்ல வாடகைக்கு இருந்து நீ சம்பாதிக்கிற, அதை வந்து வீடு வாங்கியிருக்கிற. ஆனா பாய்க்கு வாடகைக்கு வீடு கேட்டா தரமாட்டேங்கிறான், கேட்டா நான்வெஜ் ஒத்துக்காதுங்கிறான். இன்றைக்கு இந்த சிந்தனை கண்ணோட்டம் பல இடங்களில், கோயம்புத்தூர்ல நாங்க ஒரு தெரிஞ்ச நம்பருக்கு போய் வீடு கேட்டோம், 7 வீடு கேட்டோம், 7 வீடுமே தரல, பாய்க்கு வீடு இல்லை, ஒரே பதில் தான். இப்ப எவ்வளவு தூரம் இன்றைக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஒரு வெறுப்புணர்வு பரப்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். எதன் வழியாக? பேப்பர், நியூஸ் பேப்பர், நாளிதழ்கள், வாட்ஸ்அப், பேஸ்புக், யூடியூப், சமூக வலைதளங்கள், சினிமாக்கள். சமீபத்தில் தமிழில் வெளிவந்த ஒரு திரைப்படம்,
முஸ்லிம்கள் மீது ஒரு அவதூறான பொய்யான ஒரு பிரச்சாரங்களை திட்டமிட்டு இன்றைக்கு சில தனி நபர்கள் பரப்புவதை நாம் பார்க்கிறோம். சினிமாக்கள் வழியாக இன்றைக்கு அதிலும் குறிப்பாக வட மாநிலங்கள் மாசத்துக்கு ஒரு படம் இந்தியில வந்துகிட்டே இருக்குது. நீ நம்பினாலும் நம்பாட்டி சரி, மாசத்துக்கு ஒரு படம். அந்த படத்தின் வழியாக வெறுப்பு விதைக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் ஆபத்தானவர்கள், அவர்கள் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள், தேசப்பற்று இல்லாதவர்கள், இந்த நாட்டை விரும்பாதவர்கள், ஸ்லீப்பர் செல் போன்ற முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறு வார்த்தை சொல்லாளர்களை இந்துத்துவ தீய சக்திகள் இந்த நாட்டில் திரைப்படங்கள் வழியாக, மீடியாக்கள் வழியாக பரப்பிக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய விளைவுகளை இன்றைக்கு வட மாநிலங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல இடங்களில் முஸ்லிம்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் திடீரென்று இந்துத்துவ அமைப்பு ஒரு பேரணி நடத்தி ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி முஸ்லிம் மக்களுக்கு ஒரு மிரட்டல் கொடுப்பார்கள். நீங்க காலி பண்ணி போகணும், சொந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகணும், டைம் கொடுத்துருவாங்க. 2 மாசம் 3 மாசம். அரசு ஆதரவோடு நடக்கிறது. ஊபியில, குஜராத்ல, மத்திய பிரதேசத்துல, மகாராஷ்டிராவுல, ஹரியானாவுல, மதவாத சக்திகள் ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்களில், குறிப்பாக வடக்கே முஸ்லிம்களுக்கு எதிரான நிலைப்பாடு ஒவ்வொரு நாளும் தீவிரமாகிக் கொண்டே வருகிறது. அன்பிற்குரிய பெரியவர்களே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? மீடியாக்கள் வழியாக விதைக்கப்படும் விஷம கருத்துக்கள், வெறுப்பு பிரச்சாரங்கள். அன்பிற்குரிய பெரியவர்களே, இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மக்கள் உங்கள் மீது பாய்ந்து வருவார்கள் உங்களை தாக்குவதற்காக. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி சொல்றீங்களே, அந்த நேரத்தில் நாங்கள் குறைவாக இருப்போம் எண்ணிக்கையில? இல்ல, நீங்க அதிகமா இருப்பீங்க. ஆனால் கடல் நுரைகளை போன்று கடல் நுரைகள் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அதுல எந்த சக்தியும் இருக்க, பலவீனமா இருப்பீங்க. எதிரிகள் உள்ளத்தில் உங்களை பற்றி உண்டான பயம் எடுக்கப்பட்டுவிடும். உங்கள் உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு வகுனை போட்டு விடுவான், பலகீனத்தை போட்டு விடுவான். வகுன சஹாபாக்களுடைய பலகீனம் தான் என்ன பலகீனம் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பலவீனம் என்பது ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தின் மீதான ஆசை, மரணத்தின் மீதான வெறுப்பு. உலகத்தில் ரொம்ப நாள் வாழுங்கிற ஆசை முஸ்லிம்களுக்கு அதிகமாகிக் கொண்டே இன்றைக்கு வருகிறது. மரணத்தை கண்டு ஒரு பயம். ஒரு முஸ்லிம் எப்போதும் மரணத்திற்கு அஞ்ச மாட்டான். இன்றைக்கு அரபு நாடுகள் உலகத்துல சுமார் 180 கோடி மக்கள் இருந்தும் ஒரே ஒரு நாட்டை பாதுகாக்க முடியல, பலஸ்தீனத்தை. ஒரு ஆண்டை கடந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் அங்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் போர் நிறுத்த முடியல. 57 நாடுகள் இருந்து என்ன பிரயோஜனம்? அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நிறைய இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு பலம் இருக்காது, சக்தி இருக்காது, ஆற்றல் இருக்காது, உங்களுக்கு இடையில் ஐக்கியம் இருக்காது. இப்போதான் சவுதி இளவரசர் லேச வாயை திறந்திருக்கிறார். லேசான கண்டனம், வலிக்காத மாதிரி அடிக்கிறது சொல்லுவாங்க, அந்த மாதிரி லேச கண்டனம். எப்போ 1 லட்சத்தி சொந்த மக்களை சாவடித்த இஸ்ரேலை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு இன அடிப்பை இஸ்ரேல் என்ற ஒரு குட்டி நாடு செய்து கொண்டே இருக்கிறது. அதை எதிர்த்து ராணுவ ரீதியாக பலம் படைத்த சவுதி அரேபியா இப்போதுதான் கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. என்னத்தை சொல்வது? அன்பிற்குரிய பெரியோர்களே, தமிழகத்தில் மாத்திரம், அதாவது இந்தியாவில் மாத்திரம் வெறுப்பை பரப்புவதற்காக இந்துத்துவ சக்திகள் 16,000 ஸ்கூல்கள் நடத்துகிறார்கள். பிஞ்சு குழந்தைகளின் உள்ளங்களில் நெஞ்சை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து வரும்போது ஒரு 18 வயசு, 19 வயசு, 20 வயசை கொடுப்போது முஸ்லிம்களை பார்த்தாலே கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும். நடந்து கொண்டிருக்கிறது. மீடியாக்கள் மாத்திரமல்ல, களத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக பல்வேறு செயல்பாடுகளை தீய சக்திகள் முன்னெடுத்துக் கொண்டே இருக்கிறது. நாமதான் எது நடந்தால் நமக்கு என்ன என்ற ஒரு நெத்தன போக்கில் முஸ்லிம் உம்மத்தில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு விழிப்புணர்வு அற்றலை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வெறுப்பு பிரச்சாரங்களை எப்படி நாம் களைவது? தீர்வுகளை நோக்கி நாம் நகர வேண்டும். வெறுமனை பிரச்சனைகளை பேசிக்கிட்டே இருந்தால் அது தீராது. பிரச்சனைகள் எப்போதுமே தீராது. தீர்வுகளை நோக்கி நகர வேண்டும். தீர்வுகளை நாம் கையில் எடுக்க வேண்டும். இஸ்லாம் எல்லா காலங்களிலும் அழகான தீர்வுகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அன்பிற்குரிய பெரியவர்களே,
முதலாவது, இந்த வெறுப்பு அரசியலை வேறறுக்க மஹல்லாக்கள் தோறும் சமய நல்லிணக்க கூட்டங்களை நாம் நடத்த வேண்டும். அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், சகோதர சமயத்தை சேர்ந்தவர்களை கூட்டி வந்து அவர்களை இஸ்லாத்தை பற்றி பேச வைக்க வேண்டும். நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்ற கொள்கையை எல்லா மக்கள் மத்தியில் நாம் பரப்ப வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். அது இன்றைக்கு அவசி தேவையான ஒன்றாக இருக்கிறது. தாயிலிருந்து ஸல்லல்லாஹு மக்காவிற்கு நுழையும் போது அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எது வேண்டுமானாலும் நடக்கலாம். முஸ்லிம் அதி என்ற ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு நபரின் பாதுகாப்போடு பெருமானார் மக்காவிற்கு நுழைந்தார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அபூபக்கர் அல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு முஸ்லிம்களாக இருந்தாங்க. அவங்களுடைய பாதுகாப்பு ரசூலுல்லாஹ் பெறல, அதற்கு முயற்சியும் செய்யல. முஸ்லிம் அதி என்ற ஒரு பெரிய நபரின் உதவியோடு துணையோடு மக்காவிற்கு பெருமானார் நுழைந்தார்கள் என்ற வரலாற்றின் பின்னணியில் விஷயத்தை நாம் யோசிக்கிறோம். ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் சமய நல்லிணக்க கூட்டங்கள், குறிப்பாக சுதந்திர தின விழாக்கள், குடியரசு தின விழாக்களை நாம் கொண்டாட வேண்டும். ஒரு மஸ்ஜித் சார்பாக நீங்க நிறைய பள்ளிகள் அது கண்டுக்கிறதே இல்லை. சுதந்திரத்திற்கு பாடுபட்டது யாரு? முஸ்லிம்கள். உயிர் கொடுத்தது எத்தனை தியாகங்கள், நம்முடைய முன்னோர்கள் தியாகங்கள் இன்றைக்கு மறைக்கப்படுகிறது, சிரிக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் மீது தவறான பிரச்சாரம் முன்வைக்கப்படுவதற்கு நாம் தான் காரணம். நம்முடைய முன்னோர்களின் தியாகங்களை நாம் யாருக்கும் எடுத்து சொல்வதில்லை, நாமும் தெரிந்து கொள்வதில்லை. நாம் படிக்க வேண்டும், பிறருக்கு சொல்ல வேண்டும். ரெண்டு விஷயம். பிற மக்களுக்கு பரப்ப வேண்டும், காலத்தின் கட்டாயம். காந்திஜி கடைசி வரைக்கும் முஸ்லிம்கள் இந்துக்களை ஒற்றுமை வலியுறுத்தினார். என்ன காரணம்? காந்திஜி கடைசி வரைக்கும் அவர் பார்த்தார், முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி தங்கள் உயிரை கொடுத்தார்கள், பணத்தை கொடுத்தார்கள், குடும்பத்தை அர்ப்பணித்தார்கள். அதனால கடைசி வரைக்கும் காந்தியால முஸ்லிம்களை விட்டுக் கொடுக்கவே முடியல. அதன் காரணமாக அவர் கொல்லப்பட்டார். காந்திக்கும் இந்துத்துவ சக்திக்கும் எந்த பகையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. என்ன காரணத்தினால் காந்தி கொல்லப்பட்டாரு? இந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமை வலியுறுத்தினார். இந்த நாட்டின் விடுதலைக்காக, நாட்டின் உருவாக்கத்திற்காக அபுல் கலாம் ஆசாத், ஐஐஎம் பெரும் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி யாருங்க? இந்தியாவிற்கு ஓரளவுக்கு கல்வியில ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தது காரணமே அபுல் கலாம் ஆசாத் என்ற அற்புதமான ஒரு கல்வி அமைச்சர் இந்த நாட்டிற்கு கிடைத்தது காரணமாகத்தான். மிகச்சிறந்த ஒரு கல்விமான். அவருடைய தியாகம் வாங்கி மறைக்கப்படுது, யாரும் எடுத்து சொல்றதில்லை. 10-14 கடந்து சொல்றாங்க. இதை நம்ம எடுத்து சொல்லணும், இதை நம்ம பரப்பணும், நம்முடைய கடமை. பிற சமூகத்தோடு நம்முடைய நல்ல நட்புறவு இருக்குது, அந்த நட்புறவை மேலும் நாம் வலுப்படுத்த வேண்டும். இப்ப தவறான நபர்கள் தவறான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் விதைப்பதற்கு முன்பாக நம்மை பற்றியுண்டான நல்ல எண்ணங்களை நாம் முதலில் விதைத்து விட வேண்டும். மஸ்ஜிதுகள், மதரசாக்கள் தீவிரவாதம் போதிக்கப்படுது என்ற ஒரு பிரச்சாரம் செய்யப்படுது. சகோதர சமய மக்களை கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து, உங்கள் பள்ளிக்கு வாங்க, உங்க நண்பருக்கு வாங்க, இங்க என்ன நடக்குது நாங்க சொல்றோம், இங்க வந்து நீங்க பாருங்க என்ன போதிக்கப்படுது, இங்க நாங்க என்ன கற்றுக் கொடுக்கிறோம், இஸ்லாத்துடைய கான்செப்ட் என்ன, இஸ்லாம் இந்த உலகத்துல மக்களுக்கு எதை கொடுக்குது, எதை சொல்ல வருது, எல்லா விஷயத்தையும் அந்த மக்களை அழைத்து அன்போடு அரவணைத்து நாம் பரப்ப வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாகுபாடு பார்க்காம உதவி செய்யும். பல இடங்கள்ல இஸ்லாமிய அமைப்புகள் உதவிகள் செய்யறாங்க, ஆனா தொப்பி கூட போடுறதில்லை. நியூஸ்ல என்ன வருது? சமூக ஆர்வலர்கள் உதவி செய்தார்கள். சமூக ஆர்வலர்கள் கூட யாருங்க? இஸ்லாமிய அமைப்புகள். இப்படி தொப்பியோடு இஸ்லாத்தின் அடையாளங்களோடு இந்த உதவிகளை முன்னெடுக்கும் போதுதான் முஸ்லிம்கள் என்ற பெயர் வரும். நம்ம பேருக்காக செய்யறோம், அல்லாஹ்க்காக செய்யறோம், இஹ்லாஸா செய்யறோம். ஆனால் அது இஸ்லாத்தின் அடையாளங்களோடு நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது நம்மின் மீதான தவறான கருத்துக்கள் அதன் மூலமாக விலகி செல்வதற்கு அது வழிவகுக்கும் என்பதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அன்பான பெரியவர்களே, இஸ்லாம் எல்லா காலத்திலும் உலகத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கும். நபியின் வார்த்தை இது, அல் இஸ்லாம் இஸ்லாம் உயர்ந்து கொண்டே தான் இருக்கும். வலா யுகலாம், யாராலும் இந்த இஸ்லாத்தை தோற்கடிக்க முடியாது. முஸ்லிம்களுக்கு சின்ன சின்ன துன்பங்களை கொடுக்க முடியும், அவ்வளவுதான். இஸ்லாத்தை ஒரு காலம் யாராலும் வெல்ல முடியாது என்பது சத்திய தூதரின் சத்தியமான வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாத்தினுடைய உண்மை தன்மைகளை
சகோதர சமய மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்வோம், நாம் பரப்புவோம். இஸ்லாத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா உலகம் முழுக்க வாழக்கூடிய முஸ்லிம் சொந்தங்களின் வாழ்க்கையில் அமைதியை, பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா.